தமிழ் வணக்கம். ஈரான் போர்க்களம் பேச்சுவார்த்தையில் சீனாவும் ரஷ்யாவும் திரைமறைவில் இருந்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய கடும் போக்குவாத பிரிவினரிடையே பேச்சுவார்த்தைக்கான தகவல்கள் இன்னமும் போய் சேரவில்லை என்றும் மென்போக்கு அணியினருடன் பேச்சுக்கள் நடைபெறுவதாகவும் கருத்து. கட்டாரின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பேச்சு. ஆனால் ஈரானை கட்டுப்படுத்துவதில் முக்கியமான பாத்திரத்தை சீனா ரஷ்யா வகித்துக் கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் என்ன? இது குறித்து டென்மார்க்கினுடைய முன்னாள் இந்திய தூதுவர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட அதிகாரிகளையும் கூடவே ஈரானினுடைய உயர்மட்ட அதிகாரிகளையும் அடியொற்றி சேகரிக்கப்பட்ட தகவல்களில் இருந்து பேச்சுவார்த்தை அலைவரிசை ஒன்று திரைமறைவில் ஓடிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று சரியாக வருமாக இருந்தால் உலக அரங்கில் சீனா ரஷ்யா இரு நாடுகளும் முதலாவது இடத்தை நோக்கி நகர்ந்துவிடும். அமெரிக்காவினுடைய ஆசைகள் நிறைவேறாமல் அவர்கள் பின்தங்கி சென்றுவிடக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த பேச்சுவார்த்தையில் நடப்பது என்ன? டென்மார்க்கினுடைய முன்னாள் இந்திய தூதுவராக இருந்த ஃப்ரைடி சிவேனா, இவர் முக்கியமான ராஜதந்திர மட்டங்களில் தொடர்புடைய ஒருவர். வாஷிங்டன் மற்றும் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற உயர்மட்ட அதிகாரிகளிடையே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற உரையாடல்களில் இருந்து இந்த தகவலை தருகின்றார். இப்போது பேச்சுக்களில் சீனா ரஷ்யா இரண்டு நாடுகளும் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிக்க தயார். துருக்கி, எகிப்து, கட்டார் போன்ற நாடுகள் பேச்சுக்களில் உள்ளன. இருந்த பொழுதிலும் இப்பொழுது மூல சூத்திரதாரிகளாக சீனாவும் ரஷ்யாவுமே இருக்கின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த பேச்சுவார்த்தையானது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசையாக கூறிய கருத்துக்களை போல நடைபெறப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தது கிடைக்காமலே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரானுடைய அதிகார கட்டமைப்பாகிய ரெவல்யூஷன் கார்டினுடைய தலைமையிலான அணியை அதிகாரத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும், ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வர வேண்டும் என்பதெல்லாம் பகற்கனவாக போகக்கூடிய சூழ்நிலையிலும் அமெரிக்காவினுடைய விருப்பங்கள் நிறைவேறாமலே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவதற்கான சூழ்நிலையும் உருவாக போகின்றது என்றும் அதை நோக்கித்தான் இப்பொழுது பேச்சுக்கள் நகர்வதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரில் தேவையற்று தன்னுடைய படைகளை இறக்கிவிட்டது. இப்பொழுது தலை தப்பி ஓடினால் காணும் என்கின்ற நிலையில் இருப்பதனால் பணிந்து போக வேண்டிய சூழல் இருக்கின்றது. அமெரிக்கா இதில் பணிந்து போகுமாக இருந்தால் உக்ரைன் விவகாரத்திலும் விட்டுவிட்டு வெளியேற வேண்டி வரும். அதன் பின்னர் ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளும் உலக அரங்கில் அதிகூடுதலான அதிகார சக்தியாக மாறக்கூடிய சூழ்நிலையும் உலக ஒழுங்கில் நாம் எதிர்பாராத புத்தம் புதிய ஓர் அத்தியாயமும் மலர்வதற்கான சூழல் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இப்பொழுது பேச்சுவார்த்தையினுடைய ஜீவாதாரமான விடயமாக இருப்பது ஈரான் தனக்கு பாதுகாப்பு கியரண்டி தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது. அந்த பாதுகாப்பு கியரண்டியை அமெரிக்காவிடமிருந்து பெறுவதற்கு தான் தயார் இல்லை என்றும் அமெரிக்காவை தங்களால் நம்ப முடியாது என்றும் தட்டி கழித்திருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய இடத்தில் ரஷ்யாவும் சீனாவும் இருந்து பாதுகாப்பு கியரண்டியை தருவார்களாக இருந்தால் ஈரான் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரானிடம் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார். ரஷ்யா சீனாவை பொறுத்தவரையிலும் அதே கருத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் பெரும் பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்தியா இதில் தலையிடவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினர் தமக்கு சரியான ஒரு தீர்வு திட்டத்தை தனியாக அவர்கள் தயாரித்து வருகின்றார்கள். இந்த தீர்வு திட்டங்கள் மேசைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தீர்வு திட்டத்தை போடுவதற்கு வேக வேகமாக தயாராகி கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்போதைய பேச்சுக்கள் மென்போக்கு தன்மையுடைய ஈரானுடைய அரசு பகுதியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாட்டை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற பிரதான சூத்திரதாரிகளாகிய ரெவல்யூஷன் கார்டினுடைய மேசைக்கு இந்த திட்டங்கள் இன்னமும் சரியான முறையில் சென்றடையவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று விடுமாக இருந்தால் சீனா
சீனா ரஷ்யா தலைமை தாங்கி உலகத்தின் முக்கிய பிரச்சனை ஒன்றை தீர்க்கின்ற நிலை வரும். இத்தோடு அவர்களுடைய உயர்வும் உலகத்தின் முதலாவது இடத்தை நோக்கிய அவர்களுடைய பயணமும் இலக்கும் எட்டி தொடப்படும் என்பதையும் மறுத்துவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் யுத்தத்தை தானே ஆரம்பித்தேன், தானே இப்பொழுது எரிபொருள் செல்வதற்காக கோர்முஸ் நீரிணையை திறந்து விட்டேன் என்று கூறி சமரசம் கண்டுகொள்வாரே அல்லாமல் இதில் அமெரிக்கா பெற்றுக்கொள்ள எதுவும் இருக்காதென்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவில் இப்பொழுது எழும்பியிருக்கின்ற கேள்வி, இந்த போர் மதிப்புக்குரிய போரா? இல்லை, அமெரிக்காவினுடைய செல்வத்தை பெருமளவில் நாசமாக்கி விட்டது ஒரு குறுங்காலத்தில். அதைவிட அமெரிக்காவிற்கு பலத்த அவமானங்களை தேடி தந்து விட்டது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அமெரிக்க செல்வம் அழிந்ததை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. அவரை பொறுத்தவரையில் தான் வெற்றி என்று கூறி இந்த சிக்கலில் இருந்து தப்பிப்பதற்கு அவர் முயற்சி எடுப்பார். இதில் ஓர் அங்கமாக தன்னுடைய நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட்டிடம் ஊடகவியலாளரிடையே பேசிய அவர், நீங்கள் தானே இந்த போரை நடத்தும்படி கூறினீர்கள், நீங்கள் தானே ஈரானுக்கு அணுகுண்டு வேண்டாம் என்று கூறினீர்கள், இனி நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று பந்தை தன்னுடைய படைத்துறை அமைச்சருடைய தலையில் உருட்டி விட்டிருக்கின்றார். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முயற்சி எடுக்கின்றார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்களினால் இயலாத நிலை ஒன்று காணப்படுகின்றது. அதேவேளை ஈரானினுடைய உயர்மட்டம் அமெரிக்காவினுடைய தீர்வு திட்ட யோசனை ஒன்று பெயர் குறிப்பிடாத அதிகாரிகள் மூலமாக தம்மிடம் வந்திருப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய பாராளுமன்ற தலைவராக இருந்து கடுமையான கருத்துக்களை அமெரிக்காவிற்கு எதிராக சொல்லி அமெரிக்க அதிபர் ஒரு பொய்யர், அவரை நம்ப முடியாது என்றும் அவர் மரியாதைக்குரிய ஒருவர் அல்ல என்றும் காட்டமான கருத்துரைத்த முகமது பக்கர் கலிபா 64 வயது இப்பொழுது ஈரானுடைய பாதுகாப்பு துறையினுடைய தலைவராக நியமிக்கப்படுகின்றார். இதற்கு முன்னர் இருந்த அலி லரிஜானி கொல்லப்பட்டதன் பின்னதாக அவருடைய இடத்தில் இந்த கடும்போக்காளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் கடும்போக்காளராக இருந்தாலும் இவருடன் பேச முடியும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் பேச்சுக்களுக்கு கட்டார் மத்தியஸ்தம் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மஜீத் அல் அன்சாரி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை தமது நாட்டின் மீது ஈரான் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் தமக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது குறித்தும் தாங்கள் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எனவே ஈரானுடைய பிரச்சனையை பேச போகின்றாரா, இல்லை கட்டாரினுடைய பிரச்சனையை பேச போகின்றாரா, இல்லை அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பிரச்சனையை பேச போகின்றாரா என்பதற்கு அவருடைய கருத்துக்கள் தெளிவாக இல்லை. ஆனால் கட்டார் பேச்சுக்களுக்கு தலைமை தாங்குவதாக இப்பொழுது கூறப்படுகின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தாங்கள் தலைமை தாங்குவதாக பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் லெபனானில் மரண எண்ணிக்கை 1039 அதிகரித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பேச்சுக்களின் மூலம் தீர்வு காண முடியுமாக இருந்தால் அமெரிக்காவே இதில் முக்கியம் பெறுகின்றது. இஸ்ரேலை பற்றிய கருத்துக்களை யாரும் கூறவில்லை. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பினாமி நாடு என்ற அளவில் பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுக்கு உதவ வேண்டும் என்று கையேந்தி இருக்கின்றார். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.